வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் tkhealthtips மூலமாக உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம சேனலில் நிறைய ஆரோக்கிய குறிப்புகள், அதாவது எக்ஸசைஸ் எப்படி பண்ணி ஆரோக்கியமாக இருக்கிறது, உணவுகள் எப்படி சாப்பிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது, இதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமாக, அதாவது 75 வயது ஆகியும் தனது கடின உழைப்பாலும் நல்ல உணவு பழக்கங்களாகவும் 75 வயசு மட்டும் நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு நபரை பற்றி தான் ஒரு இளைஞரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏரியா காந்தி பார்க், அதாவது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்தி பார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் நிறைய மக்கள் வாக்கிங் போவாங்க, காலை நடைப்பயிற்சி செய்வாங்க, மாலையும் நடைப்பயிற்சி செய்வாங்க. இதில் நிறைய நடைப்பயிற்சி தான் செஞ்சுட்டு சூப்பு இந்த மாதிரி இயற்கை, அதாவது தூதுவளை, கொள்ளு, இந்த மாதிரி சூப் ஐட்டங்களை நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதில் கடை, அதாவது ஒரு சாதாரண பொட்டி கடைன்னு சொல்லலாம். இந்த பொட்டி கடை வைத்திருக்கக்கூடிய மாணிக்கராஜ் அப்படிங்கிற 75 இளைஞரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அவர் எப்படி இளைஞராக ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஐயா வணக்கம், என் பெயர் கே மாணிக்கராஜ். ஓகே. வயது 75. நான் 75 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு தண்ணி, மச்சம் வெற்றிடம், கால்வயிறு வெற்றிடம். இதை நான் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே கையாண்டுட்டு இருக்கேன். 50 வருஷமாக இதை தான் ஃபாலோ பண்ணுறீங்க? ஆமாம், இதை ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வினவு தெரிஞ்சு நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணுறேன். காலையில் என்ன சாப்பிடுவீங்க? காலையில் கம்பங்கூழ். வெறும் கம்பங்கூழ் தான்? கம்பங்கூழ் தான், பல வருஷங்களாக கம்பங்கூழ் தான் சாப்பிட்றேன். மதியானத்துக்கு? மதியானம் அரைவயிறு சாம்பார் சாதம். ஓகே. நைட் என்ன சாப்பிடுவீங்க? நைட்டு ஒரு 2 தோசைகள், அவ்வளவுதான். தண்ணீர் அதிகமாக குடிப்பேன், குளிர்ந்த தண்ணீர் அதிகமாக குடிப்பேன். ஃப்ரிட்ஜ் வாட்டர் அல்ல, இங்கே வீட்டில் வச்சுருக்கிற குளிர்ந்த நீராக பார்த்து அதிகமாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 லிட்டருக்கு குடிப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடப்பீங்க? ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பார்த்தா நான் 50 கிலோமீட்டர் வரும். 50 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடந்துருவீங்க எப்படியாவது உங்களுடைய தினசரி வாழ்க்கையில்? வெரி குட், வெரி குட். ஸோ ஆரோக்கியமாக இருக்கிறீங்க? ஆரோக்கியமாக இருக்கிறேன். எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட்டதில்லை, ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனதில்லை. சூப்பர். எனக்கு ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம் இதுதான். வெரி குட், வெரி குட். இது மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். வெரி குட், வெரி குட். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். 5 நிமிடத்தில் தூக்கம் வந்துடும். 5 நிமிஷத்தில் தூங்கிடுவீங்க. தூங்கி 9 மணிக்கு தூங்கி 2 மணிக்கு எந்திரிச்சிருவீங்க. 2 மணிக்கு எழுந்திரிச்சு உங்களுடைய மற்ற வேலைகளை பார்ப்பீங்க, இந்த கடை வேலைகள் எல்லாம். பச்சை தண்ணியில் குளிக்குவேன். ஓஹோ, பச்சை தண்ணியில் குளிச்சிருவீங்க? நாளைக்கு 5 முறை பச்சை தண்ணியில் குளிப்பேன். 5 முறை குளிப்பீங்களா? ஜில்லுன்னு தண்ணியில் குளிப்பேன் 5 முறை. என்ன மழை பெஞ்சாலும் பனி அடித்தாலும் எனக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் பச்சை தண்ணி. எனக்கு வெந்நீர் ஆகாது. ஓஹோ. குடிப்பதற்கு வேணா வெந்நீர் உபயோகப்படுத்தலாம், குளிப்பதற்கு கண்டிப்பாக பச்சை தண்ணி தான். வெந்நீர் எனக்கு பிடிக்காது. பச்சை தண்ணியில் தான் குளிப்பீங்க. 5 முறை குளிப்பீங்க. 5 முறை. காலை உணவாக வெறும் கம்பங்கூழ் மட்டும்தான் சாப்பிடுவீங்க. மதியம் அரைவயிறு சாப்பாடு. அரைவயிறு சாப்பாடு, கட்டுப்பாடு. அரைவயிறு சாம்பார் சாதம் இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுவீங்க. கால்வயிறு வெற்றிடம் வேணும், கால்வயிறு தண்ணி வேணும். இது உருண்டு பிறண்டு கூழாகி அதில் இருக்கிற A to Z வரைக்கும் வைட்டமின் சத்து உடலின் பல பாகங்களுக்கு செல்ல வேண்டும். சூப்பர், சூப்பர். எக்ஸசைஸ் ஏதாவது பண்ணுவீங்களா? ஒர்க் அவுட்டு? கடையில் நடப்பதே எனக்கு எக்ஸசைஸ் தான். ஓகே. இதில் 4 முறை இங்கேருந்து மருதமலை 12 கிலோமீட்டரு, 4 முறை மருதமலை நடந்தே போயிட்டு வர்ற அளவுக்கு நான் கடவுளில் நடக்கிறதே அவ்வளோ நடக்கிறேன். காலையிலிருந்து டியூட்டி டயத்தில் அத்தனை முறை நடக்கிறேன். ஸோ அதே ஒரு எக்ஸசைஸ் பயிற்சி தான். ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலை, மாத்திரை மருந்து சாப்பிட்ற வேலை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் உங்களுக்கு சுகர், பிபி எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லை. எந்த விதமான ஒரு நோய் தொற்று கிடையாது, எதுவுமே இல்லை. இது வரைக்கும் எந்த நோய்க்கும் ஆளாகலை. எனக்கு நிறை, திரை, மூப்பு, பிணி, இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இல்லை, மரஞ்செடி கொடிகள் மிருகங்களுக்கும் உண்டு. ஏஜி போறவன்னு. ஓகே. நிறை, திரை, மூப்பு, பிணி இது கண்டிப்பாக. நிறைனா முடி நிறைக்கிறது, திரைனா கண் பார்வை மங்குறது, மூப்புனாக்கா வயதாகிறது, பிணி, அடுத்தது பிணி நோய். ஏதோ ஒரு நோய்க்கு ஆளாகி தான் கடைசியில்
இறைவனடியை சேர்வது. ஏதோ ஒரு நோயில் தான் வந்து நம்ம இதாக கடைசியில் இறைவனடியை போய் சேர்றது ஒரு நோயில் தான். வெரி குட். அதே மாதிரி என்னென்ன நீங்கள் போடுற இந்த சூப் ஐட்டம்லாம் வச்சுருக்கிறீங்க, மக்களுக்கு சொல்லிடுங்க என்னென்ன சூப் இருக்குதுன்ட்டு. நான் வந்து பெரும்பாலும் இஞ்சி பூண்டு, இஞ்சி பூண்டு, மிளகு, ஜீரகம், கல் உப்பு இதை நெய்யை இடித்து காய்ச்சி அதை வடிகட்டிடணும். அது வந்து எதுக்கு உபயோகப்படுதுனாக்கா வயிறு உப்புசம், வயிறு இறையிறது, கேஸ் ட்ரபிள், மோஷன் ட்ரபிள் இதுக்கெல்லாம் அது மருந்தாகும். இதை நீங்களும் குடிச்சுக்கிறீங்க? நாங்களும் குடிச்சுக்குவோம். அடுத்தது முடக்கத்தான், மூட்டு வலி, முழங்கால் வலி, கணுக்கால் வலி இதுக்கெல்லாம் முடக்கத்தான் சூப்பு வைக்கிறது. அதுலேயும் இதே ஃபார்முலா தான். பூண்டு, இஞ்சி, ஜீரகம், கல் உப்பு இதெல்லாம் போட்டு இடித்து காய்ச்சறது. அடுத்தது கொள்ளை வறுத்து அதை ஊற வச்சு அதுக்கப்புறம் அதோட ஜீரகத்தை சேர்த்து நல்லா அரைச்சி அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் வச்சு காய்ச்சணும். அது அடி பிடிச்சிச்சின்னா பேட் ஸ்மெல் வரும். ஒரு சொட்டு கூட வாயில் ஊற்ற முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்கும். அதனால் அப்படி செய்முறை அப்படி செய்யணும். தூதுவளைங்கிறது தூதுவளை செடி காடு கரைகளில் கிடைக்கும், சளிக்கும் வேலிகளில் கிடைக்கும். அதை கொண்டு வந்து அது கூட பூண்டு, மிளகு, ஜீரகம், கல் உப்பு எல்லாமே பஞ்சசீலம். எந்த விதமான இந்த ஆர்டிஃபிஷியல்லாம் எதுவுமே போட மாட்டீங்க? வேற எதுவுமே கெமிக்கல் சம்பந்தமா அதில் வேலை இல்லை. ஆயில் சம்பந்தமான வேலையும் அதில் கிடையாது. அந்த தூதுவளை வந்து சளிக்கு உண்டானது இல்லைங்களா? சளி, கொள்ளு வந்து கொலஸ்ட்ரால் எடுக்கும், உடம்பு கரவு சிறுவாக வச்சுக்கும், பாடி ட்ரிம்மாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். சளி, இருமல் எல்லாமே. உங்களை ரொம்ப சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. 75 வயசுலையும் வந்துட்டு நம்ம ஒரு இயற்கை உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு உணவு கட்டுப்பாடு, நல்ல வந்து உழைப்பு இதோடு சேர்ந்து 75 வயசுலேயும் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. மக்களுக்கு வந்து நிறைய சர்வீஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களை ரொம்ப சந்திச்சதில் வந்து மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஹாப்பியாக இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை தொடருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.